மாங்கா வச்சிருக்குது என் பல்லு மெல்லுது நீ பொட்டை மூடிட்டு பேச கொஞ்சம் கொடுத்துறதா மாங்காய கடிச்ச உடனே மதிக்கட்டு போயிட்டான் ஏன்னு கேளு எவ்வளவு நேரம் தம்ப நீ உள்ள போற வரைக்கும் வந்து நிக்கிட்டே தான் இருப்போம் இல்ல நான் ஏதாவது பேசுறதுக்கு பதில் பேசுவியல்ல என்னது நானும் அதுக்கு வந்திருக்கேன்னா ஏடா கூட்டம் பேசுன ராமு செலமுத்து நிறைய தலைய பொடிச்சு தடத்துல போட்டுருவேன் மீன் தலைவா யாரு காலு எதுக்கு காலு அது இங்க இல்ல ஐயோ காலு இங்க இல்ல இங்க இல்ல இங்க இல்ல ஏய் இங்கதான் இருக்குற வலிக்குதா ஒண்ணு படிக்குறானே யாரிடம் பேச வேண்டும் என்று அறியாமல் படிக்க பேசுற தெரியாமல் என்னிடத்தில் வார்த்தைகளை விட்டேன் I love you. அதெல்லாம் நடந்து போச்சு அதெல்லாம் பெற்று பேரம் பேசி எடுத்துருப்பாங்க சொன்னாங்க அன்னைக்கு என்ன சொன்னாங்க அந்த ஆயா ஒரு பாசத்துக்கு அப்படி சொன்னாங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பாசம்னா எதுக்கு பாசம் சரி சரி சொல்லுங்க நம்ம வயசுக்கு தகுந்தவங்கள முன்ன ஒரு பொம்பளையா இருந்தாலும் ஆம்பளையா இருந்தாலும் ஆடவனாக ஆண் பிள்ளை பிறந்தா பெண் பிள்ளைய முன்ன காலை பார்த்துட்டு தான் அவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் என்ன செய்யணும்னு தெரியும் தம்பி ஒரு பெண்ணு திருமணம் செய்தவளா திருமணம் செய்யாதவளா அப்படி என்பதற்கு அடையாளமாக இருக்கக்கூடிய நம்ம வம்சத்திலே பிறந்தவர்கள் அனைவர்களும் காலில் மெட்டி அணிஞ்சிருப்பாங்க அதை விட இன்னும் ஒண்ணு கீழே பார்த்த உடனே மேல பாக்கணும் கீழே பார்த்த உடனே மேல பாக்கணும் ஏன் கழுத்திலே வளர்ந்திருக்கக்கூடிய தாலி கயிறு அதை பார்த்து மாற்றான் மனைவி என்று தெரியணும் அப்படி அறிந்து கொள்ளணும் நாம அதையும் தெரியாம இப்படியாப்பட்ட ஒரு வயசான அம்மாவை இப்படியாப்பட்ட சபையில கீழே பாட்டுதானா மேல ஏறி ஜலாப்புகள் பங்க மட்டும் வருங்க ஒரு நாள் போகட்டும் அப்படியே மறுப்புறான் சில மேல ஓடுகள் கோலுக்கு போய் தான் மாட்டிட்டேன் அமராவதி என்னும் பொன்னுலகத்தில் சபைக்குடினால் தேவர் சபை பூலோகத்தில் சபைக்குடினால் நமக்கு ஒரு ராஜ புண்ணிய சபை புண்ணிய சபையிலே 4 வேதம் 6 சாஸ்திரம் 64 கலைஞானம் கற்றுணர்ந்த கலா மேதையில் சிங்கார மேடையில் இருந்திருக்காங்க நான் தான் கட்டேன் என்று அகில உலகில் சொல்லியவர் ஒருவரும் அல்ல இன்னும் கலைவாணி சரஸ்வதியோ கற்றுக்கொண்டிருக்காங்க நாம எம்மாத்திரம் இருந்தாலும் கூத்தாடி என்பது தம்பி நாமெல்லாம் பாட்டாடி கூத்து ஆடியவர் யார் தெரியுமா அந்த கைலமலை ஆண்டு வரக்கூடிய சிவபெருமானம் ஆனா ஆளிலமேல் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய விஷ்ணு பகவான் இன்னும் உலகத்திலே படைக்கக்கூடிய வேலையை பிரம்மா இவர்கள் அனைவர்களும் உமையவள் பார்வதியும் அனைவர்களும் ஒன்றாக சேர்ந்து தில்லையில் நளினம் புரிந்தார் எதற்காக தம்பி அது மாய வித்தைக்காக ஆடினாங்க யாருக்கு சிவனுக்கும் பார்வதிக்கும் போட்டி வைத்து 2 பேரும் நளினம் புரிந்தார் நளினம் புரிகின்ற போது தன்னுடைய கையிலே இருக்கக்கூடிய கலையாணி மோதிரத்தை யார் இதுல வெற்றியோ தோல்வி என்று சொல்லி
தேவர்கள் எல்லாம் ஒன்றாக மீட்டிங் போட்டாங்க. பார்வதி நான் தான் பெரியவள் என்ற வார்த்தையும் சிவபெருமான் நான் தான் பெரியவர் என்று சொல்லி 2 பேரும் போட்டி போட்டு இருந்தாங்க. அப்ப தேவர்கள் எல்லாம் ஒன்று பார்த்து, ஐயா இதை விட 2 பேத்துக்கும் போட்டி வைக்கலாம், யாரு வெற்றியை தோல்வியை பார்க்கலாம் அப்படி என்று சொல்லி அப்ப அந்த பகவானாகப்பட்ட விஷ்ணு பகவானாகப்பட்டவர் மத்தாளத்துல உட்கார்ந்து அடிச்சாங்க. என்னத்த மத்தாள் அடிச்சாரு. அந்த பிரம்மதேவனாகப்பட்டவர் வாசித்துக் கொண்டிருந்தாங்க. என்னத்த கலைவாணியே, ஆமா இப்படி சிவபெருமானும் பார்வதி 2 பேரும் மேலதாளங்கள் முழங்க 2 பேரும் பரதநாட்டியத்தை ஆடினார்கள். அப்ப ஆடும் போது சிவபெருமான் ஆகப்பட்டவர் காலை தூக்கி நளினம் புரிந்தார். அப்ப நளினம் புரியும் போது அந்த விஷ்ணு பகவான் என்ன செய்தார், தன்னுடைய விரலிலே இருக்கக்கூடிய கலையாணி மோதிரத்தை கழட்டி கீழே போட்டாரு. கழட்டி கீழே உழுவுற மாதிரி செய்துட்டாரு. யாரு? விஷ்ணு பகவான். அப்ப பார்த்து அந்த கையிலே இருக்கக்கூடிய மோதிரம் கழட்டி கீழே விழுந்த உடனே இந்த மோதிரத்தை கீழே குமிஞ்சி எடுக்கவும் கூடாது, ஆட்டத்தையும் நிறுத்தக்கூடாது. இதுக்கு என்ன செய்வது என்று சிவபெருமான் சிந்தித்து வேகமாக ஆடிட்டு தன்னுடைய காலில் பெருவிரல்ல வைத்து நொடித்த உடனே விரல் காலில் பிடித்து காலில் எடுத்து மாட்டிட்டாரு விரல்ல. அப்ப உமையவள் பார்வதி அங்க உட்கார்ந்து இருந்தாங்க. அடே சண்டாளனே, நீ தான் காலை தூக்கி ஆடுறத, எனக்கு ஆட தெரியாதா அப்படி என்று மனதிலே நினைத்து அப்ப அந்த உமையவள் பார்வதி ஆகப்பட்டவர் சிவபெருமான் எப்படி காலை தூக்கி ஆடினாரோ அப்படி தில்லை என்கின்ற நாட்டிலே காலை தூக்கி இப்படி ஆடினாங்க. அப்ப ஆடிய போது அந்த பகவானாகப்பட்ட விஷ்ணு பகவான் பார்த்து, ஒரு பெண்ணு ஆண் கூட காலை தூக்கி ஆடலாம், ஒரு பெண் இப்படி ஆடுறாளே அப்படி என்று சொல்லி அதை பார்த்த உடனே மெய் மறந்தார். யாரு? விஷ்ணு பகவான். மத்தாளத்தை இது காலை தூக்குறது தப்புன்னு அடிச்சாரு. இப்படிதான் கூட செஞ்சாங்க. அதுக்காக அத்தைக்கு பெரிய மனுஷி ஐ லவ் யூங்கறியா? ஒண்ணு விடுவேன். அமராவதி என்னும் பொன்னுலகத்தின் சபை கூடினால் தேவச்சபை, பூலோகத்தின் சபை கூடினால் நமக்கு ஒரு ராஜசபை. ராஜ புண்ணிய சபையிலே 4 வேதம் 6 சாஸ்திரம் 64 கலைஞானத்தை கற்றுணர்ந்த கலா மேதையில் சிங்கார மேடையில் வந்திருக்காங்க. கேட்டுக் கொடுப்பது மனித குணம், ஏழாமல் கொடுப்பது தெய்வ குணம். அவர் சொத்திலே இருந்து எனக்காக உடன் பிறந்த மாமனாக விளங்கக்கூடிய அவர் சொத்திலே இருந்து 20 ரூபாயும் இன்னும் அருகாமையில் இருக்கக்கூடிய எனது அண்ணன் மனைவியாக விளங்கக்கூடியங்க அவர் சொத்தில இருந்து எனக்காக 20 ரூபாய் அன்பளிப்போம். அவருடைய குடும்பங்களும் கூத்து பார்க்க வந்திருக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களும் இந்த பச்சையம்மன் கோபுரம் எப்படி ஓங்கி வளருதோ அப்படி வளர வேண்டும் என்று அம்மனை பிரார்த்திக்கிறோம். ராமோஜியும் அப்படி இருந்தபோது இன்று வைத்திருக்கக்கூடிய நாடகம் என்ன? மகாபாரதத்தில் ஒரு பாகமாய் விளங்கக்கூடிய கலந்தாரி சிறை என்றால் புலியேந்திரன் களவு மாலை. மகாபாரதத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய கலந்தாரி சிறை என்கின்ற நாடகத்திலே நான் யாரு? என்னுடைய பெயர் என்ன தெரியுமா? என்ன சொன்னால் தெரியும், சொல்லாதவற்றை கற்றவருக்கு தெரியும், பெற்றவருக்கு தெரியும். நான் சொல்லுகிறேன், சபை போடு தாமதிக்கணும். அதன் புத்தியில் தங்கி இறந்த வெற்றியில் மிகுதி விட்டு மனதிலே
ஒரே எண்ணத்தோடு நினைத்து இருக்கக்கூடிய என்னுடைய பெயரோ கர்ணன். ஆமா, இப்பதான் கர்ணன். அப்படி இருந்தாலும் நான் முதலாக எனக்கு என்ன பெயர் தெரியுமா? செல்லமுத்து. இன்னைக்குத்தான் கருணை, இதற்கு முன்ன அதான் செல்லமுத்து. வடச்சாமராணி. அப்படி அல்ல, எனக்கு முதல் பெயர் என்ன தெரியுமா? என்னது? போலைச்செல்வன் என்று பெயரு. போலைச்செல்வனா? போலைச்செல்வன். புத்தியில் தான் சிறந்த சக்தியில் மிகுதி விட்ட வீரதீர பஜபல பராக்கிரம் அடைத்த என்னுடைய பெயரோ முதலாக போலைச்செல்வன் என்று பெயர். ஆமா, போலைச்செல்வனாக இருந்தால் ஆற்றிலே போலையில் வந்ததனால் அந்த போலைக்குள் இருந்ததனால் எனக்கு போலைச்செல்வன் என்று பெயர். பிறகு அப்படி இருந்தாலும் என் தாய் தந்தை யார் தெரியுமா? போலைச்செல்வனாக இருந்தால் என்னை வளர்த்து வந்த தாய் தந்தை யாரு? என்ன 10 மாதம் தாங்கும் வந்து போலையில் வந்ததினால் ஒவ்வொரு தலையா சாயுது. எதுக்குடா? அதே நடந்து கொஞ்சம் அப்படி இருக்க மாட்டிருக்கு. ஆமா, அப்படி இருந்தாலும் போலையில் வந்ததினால் போலைச்செல்வன் என்று பெயரு. சரி. பிறகு போலையில் எடுத்து என் தந்தையார் வளர்த்தினாராம். சரி. வளர்த்தியதால் என் தந்தை யாரு? ஆனா ரதையன் என்றா ரதம் செலுத்தக்கூடிய ஆசாரி என்பார். ஆமா. சரி. என் தந்தையனுடைய பெயரோ ரதச்சாரதி ஓட்டுவதனால் ரதையன் என்று பெயர். ஆமா. சரி. என் தாயி ராதை என்று பெயர். ஆமா. சரி. 2 பேர்களும் மூஞ்சோடு மூஞ்சி வைத்து முகத்தோடு முகம் வைத்து மார்போடு மார்பு வைத்து என்னை சீரும் சிறப்புமாக வளர்த்தி வந்தார். அப்ப சீரும் சிறப்பும் வளர்த்தி வரும் தருவாயில் 5 வருட காலங்கள் ஆனது. 5 வருட காலங்கள். ஆமா. சரி. 5 வருட காலங்கள் ஆன உடனே அழகான ஆண்மகனாக பிறந்திருக்கக்கூடிய போலைச்செல்வன் இடத்துல போலைச்செல்வன் என்று பெயர் வைத்திருந்தாலும் சரி, அந்த குழந்தைக்கு ஒரு பெயர் வைக்க வேண்டும். அப்படி என்று தில்லியினும் அஷ்டாபுரத்திற்கு அழைத்து, அஷ்டாபுரத்துக்கு எதற்கு அழைத்தாங்க? ரதையன் என்று சொல்லக்கூடிய என் தந்தையார் வந்து திருதராட்டிய மகாராஜனுக்கு கண்ணேத்திரம் இல்லை, பிறவியில சரி குருடாக இருக்கும் தருவாய். சரி. என் தந்தையாராகப்பட்டவர்
மலம் ஜலம் தெளிப்பதற்காக அரண்யம் கானகம் ஓட்டி செல்வார். சரி. ரதத்துல உட்கார வைத்து மலம் ஜலம் தெளிப்பதற்காக கானகத்திற்கு செல்வார். கானகத்திற்கு செல்கின்ற பொழுது அங்கே ரதத்தை நிறுத்திவிட்டு என் தந்தையாராகப்பட்டவர் அருகாமையில் நின்று கொண்டிருக்கும் தருவாயில் சுவாமி திருதராட்டிய மகாராஜனிடத்தில் சொன்னார், சுவாமி ஆற்றிலே ஒரு போலை வருகிறது அப்படி என்று என் தந்தையார் சொன்னாராம். சொன்ன உடனே அந்த போலை வந்து எனக்கு, போலையில் உள்ள இருக்கக்கூடிய பொருள் உனக்கு அப்படி என்று திருதராட்டிய மகாராஜன் சொன்னார். அந்த வார்த்தை கேட்டு போலை வந்த உடனே, கரை ஓரமாக வந்த உடனே என் தந்தையார் ஆகப்பட்டவர் அந்த போலை எடுத்தாங்க. எடுத்துக்கொண்டு திருதராட்டிய மகாராஜன் இடத்தில் கொடுத்த உடனே அந்த போலையை விரித்து பாருங்கள் என்று சொன்னார். விரித்து பார்த்த உடனே அந்த போலையில் நான் உள்ளே சிறிய குழந்தையாக படுத்திருக்கும் தருவாயில் அந்த குழந்தையை நீ பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி என் தந்தையிடத்தில் ஒப்படைத்தார். யாரு? திருதராட்டிய மகாராஜன். என்னை என் தந்தையார் எடுத்து சென்றார். எடுத்து சென்று வளர்த்தினார். அப்ப திருதராட்டிய மகாராஜன் போலை எடுத்து சென்றார். கனராக படுத்தவன். அதனால அங்க எடுத்து சென்று 16 வயது நிரம்பணும் அப்படி என்று நினைத்துக் கொண்டிருக்கும் தருவாயில் 5 வருட காலங்கள் முடிந்தது. இந்த குழந்தைக்கு பெயர் வைக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி என்னை அஷ்டாபுரத்துக்கு அழைத்தார். தந்தையாருடன் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அஷ்டாபுரத்துக்கு போனோம். அஷ்டாபுரத்துக்கு போன உடனே அப்ப பார்த்து இந்த குழந்தைக்கு அழகான பேர் வைக்கணும் அப்படி என்று மனதிலே எண்ணத்தோடு நினைத்து திருதராட்டிய மகாராஜனுக்கு பிறவியிலே குருடாக இருக்கக்கூடிய திருதராட்டிய மகாராஜன் கணக்கோட்டி மகாமுனிவர் என்று சொல்லக்கூடிய அவரிடத்திலே சாப்பம் பெற்றிருந்தா முன் ஜென்மத்துல. என்ன சாப்பம்? கணக்கோட்டிய மகாமுனிவர் தவம் செய்து கொண்டிருக்கும் போது தவ நாணியாக இருந்தவர் தவத்தை கலைத்தார். சண்டாளனி சாப்பிடுகின்ற சாதத்தில் மண்ணை அள்ளி போட்டது போல நீ வந்து தவத்திலே மண் அள்ளி போட்ட. இனிமேலும் நீ சாப்பிடுகின்ற சாதத்துல ஒரு பிடி சாதம் அல்லனா உனக்கு புழுவாக போக கருவாய் புட்டி சாப்பம் என்று சொல்லிட்டார். கணக்கோட்டிய மகாமுனிவர் சாப்பத்தை அளித்தார். அடுத்த பிறவியிலே திருதராட்டியனாக பிறந்து கண்குருடாக பிறந்திருந்தார். அப்ப கண்குருடாக பிறந்திருந்தாலும் ஒரு நாம்பு சாதத்தை வைத்து ஒரு நாம்பு அள்ளி விட்டா மறுபடியும் அது பூரா புழுவாய் போயிடும். அந்த கணக்கோட்டிய மகாமுனிவர் கொடுத்த சாப்பத்தினால அப்ப ஒரு நாள் ஒரு தினத்தில் அஷ்டாபுரத்தில் சிறிய வயதாக இருக்கின்ற பொழுது அஷ்டாபுரத்துக்கு அழைத்து இந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும் அப்படி என்று தவறுவர்கள் சரியாக 100 பேர். அந்த 100 பேரும் ஒன்றாக சேர்ந்து நானும் ஒன்று, நீங்களும் ஒன்று, 101 ஆண் பிள்ளை, அதற்கு துச்சடை என்கின்ற ஒரு பெண்ணு மொத்தம் 102 பேர். 102 பேர் இப்படி இருந்து கொண்டிருக்கும் தருவாயில் விளையாடி கொண்டிருந்தோம். பந்து விளையாடணும். பந்து விளையாடுகின்ற பொழுது அந்த பந்தை எடுத்து அடித்த பந்தாகப்பட்டது. அந்த கௌரவர்கள் எடுத்து அடித்த பந்தாகப்பட்டது திருதராட்டிய மகாராஜனுடைய கிண்ணியில பொழுது விழுந்துருச்சு. சாப்பிடுற கிண்ணியில. அப்ப சாப்பிடுற கிண்ணியில் விழுந்த உடனே அது என்ன செய்தார்? எடுப்பதற்கு மனம் அஞ்சுகிறது. யாருமே கிட்ட போக மாட்டேங்கிறாங்க. பயந்து ஒடுங்கி நின்றாங்க. நான் சிறிய வயதாக இருக்கின்ற பொழுது இங்கிருந்து வேகமாக சென்று அந்த கிண்ணியிலே இருக்கக்கூடிய அந்த பந்தை கையை விட்டு படார் என்று எடுத்தேனடா. திருதராட்டிய மகாராஜன் சாப்பிடுகின்ற சாதத்தை அல்லன உடனே அந்த பந்தும் விழுந்தது. திருதராட்டிய மகாராஜன் கையும் எடுத்தார். அப்ப அந்த பந்தையும் நாம் போய் அந்த இடத்துல கை வைக்கும் போது அந்த தட்டத்துல இருக்கக்கூடிய சாதமாகப்பட்டது புழுவாக மாறக்கூடியது புழுவாகவே மாறவில்லை. அப்படியே சாதமாக இருந்தது. அப்பொழுது பார்த்து அசிரியர் வாக்கு, அடடே கணப்புலவை நீக்கியதனால் உனக்கு கருணா என்று பெயர் வைத்தார்கள். அசிரியர் வாக்காகப்பட்டது கருணா என்று பெயர் வைத்தது. பெயர் வைத்தவுடனே அப்ப நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். சில காலங்கள் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கும் தருவாயில் யார் வைத்து வில்வித்தை கத்துக்கிட்டோம்? மாதவா துரோணர் என்று சொல்லக்கூடிய ஒரு வில்வித்தை கத்து பாண்டவர்கள் 5 ராஜாக்கள், கௌரவர்கள் சரியாக 100 பேரு, நானும் ஒன்று. அனைவர்களும் வில்வித்தை கத்துக் கொண்டிருக்கும் தருவாயில் அப்ப என்ன செய்தார்? சிறிய சிறிய பகைகள் நேர்ந்தது. யாருக்கு? பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும். அப்ப நான் பார்த்தேன். அப்பொழுது திருதராட்டிய மகாராஜன்
துரோணாச்சாரியார் என்று சொல்லக்கூடிய வில்வத்தை கட்டு வில் அரங்கேற்றம் வைத்திருந்தார். எங்க அஷ்டாபுரத்துல வில் அரங்கேற்றம் வைத்திருக்கும் தருவாயில் அப்ப வில் அரங்கேற்றத்துல யார் வெற்றி பெறுகிறார்கள், வெற்றியோ தோல்வியோ என்று சொல்லி 2-4 எல்லாத்துக்குமே பரிசு வைத்தார். சரி, யாரு? துரோணாச்சாரியார். அப்ப பார்க்கும்போது அஷ்டாபுரத்துல சபை அமைத்து அனைவர்களும் வில்வத்தை கற்றுக்கொண்டிருக்கும் தருவாயில் நான் அங்கு சென்றேன். எங்க அஷ்டாபுரத்துக்கு கால் வைத்த உடனே வில் அரங்கேற்றத்தில் அனைவர்களும் சென்று வில்வித்தை பயிற்சி செய்து கொண்டிருந்தார். அப்ப நான் போன உடனே காலை வைத்து நானும் வில்களை வித்தைகளை செய்யட்டுமா அப்படி என்று ஒரு வார்த்தை கேட்டேன். சரி, அப்ப சொன்னாங்க, சண்டாளனே, ஆசாரி பிள்ளை, இலிகுலத்தான், ஈனச்சாதி, போ வெளியே என்று சொன்னார். என் உடம்பில் இருக்கக்கூடிய அங்கத்தில் இருக்கக்கூடிய அணுவணுவாக இழந்து சோர்ந்து நின்றேன் சிவத்தோட. சரி, அப்ப பார்த்து திருதராட்டிய மகாராஜன் என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்தார்? மாதவா, இப்படியாப்பட்ட வில் அரங்கேற்றத்துல ஒரு இளவரசனாக இருக்கக்கூடியவன் இவனுக்கு கருணா என்று பெயர் வைத்தும் இவனுக்கு ஒரு நாடு இல்லாததுனால வெளியே போ அனாத ஆசாரி பெற்ற பிள்ளை அப்படி என்று சொல்கிறாரே. சரி, அப்படி என்று மனம் இறங்கினார் திருதராட்டிய மகாராஜன். இறங்கிய உடனே எனக்கு என்ன நாடாக கொடுத்தார் தெரியும்? நாடு, நாட்டினுடைய பெயர் என்ன தெரியும்? சொல்லுகிறீர்களா? அரங்கேற்றத்திலே அனைவர்களும் என்னை பார்த்து யார் செய்தார் தெரியுமா? ஏங்க வளர்ற பிள்ளைய ஒரு அடியோட விடாதீங்க. ஒண்ணு மேல ஒண்ணு கீழே சொல்றோம் சொல்லி போயிருவேன். விடிய விடிய அடி வாங்கி ஏன்டா வர்றவங்க போறவங்களாம் அடிச்சு அவனும் மனுஷன் தானே. வேண்டாம்டா, பாவம்டா. இந்த பாவத்தை நம்ம என்னைக்கு தொலைக்கிறோமா? அப்படி திருதராட்டிய மகாராஜன் பார்த்து கௌரவர்கள் சரியாக 100 பேரு, பாண்டவர்கள் ஐவராஜாக்கள் 5 பேரு. யாரு? திருதராட்டிய மகாராஜனுக்கு துரியன் முதல் விகிடன் வரைக்கும் சரியாக 100 பேரு. அந்த பாண்டு மகாராஜனுக்கு குந்தி மந்தார தேவிக்கும் தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என்று ஐவர்களும் பிறந்து நாங்க 101. சரி, அவர்கள் 5 பேரு. சரி, அப்ப வில்லு அரங்கேற்றத்துல இந்த மாதிரி செய்து கொண்டிருக்கும் தருவாயில் அப்ப என்னை கைப்பிடித்து இழுத்து ஆனால் அழகுமன் அர்ஜுன மகாராஜன் என்னை பார்த்து, அடே என சாதி பயிலே, வெளியே போ, அரண்மனை விட்டு வெளியே. இந்த வில்லு அரங்கேற்றத்துல உனக்கு அருகதை என்னடா இருக்குது? ஆசாரி பெற்ற பையன், உனக்கு என்ன இருப்பது? வெளியே போ என்று சொன்னார். அப்ப சொன்ன உடனே திருதராட்டிய மகாராஜன் கண்ணீர் விட்டு அழுது நின்று கொண்டிருந்தேன். கருணா, அழ வேண்டாம், யாம் இருக்க பயமேன் என்று சொல்லி என்னை கைப்பிடித்து என்ன செய்தார் தெரியுமா? அங்கு தேசம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்டை எனக்கு தானமாக கொடுத்து நாட்டை பட்டஞ்சூட்டி வைத்தார் அந்த திருதராட்டிய மகாராஜன். அப்ப பார்த்து இந்த நாட்டுக்கு அரசனாக இருக்கக்கூடியவனை இவனை வாழ வைக்கணும்,
அப்படி என்று அன்று நாள் முதல் இன்று நாள் வரைக்கும் நான் ஆண்டு வரக்கூடிய சாம்ராஜ்யமும் அங்கு தேசம் என்று சொல்லலாம். அங்கு தேசம் அப்படி அங்கு தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் மாதவா அதே வில் அரங்கேற்றம் ஒரு நாள் மறுபடியும் வைத்தார்கள் அக்னாபுரத்துல. சரி, அப்ப வைத்திருக்கும் போது வில்லிலே தேர்ச்சி பெற்றவன் அர்ஜுனன் என்று பெரிய புகழ்ந்து பேசினாங்க. அப்ப நான் என்ன செய்தேன் தெரியுமா? ஆனால் அழகுமன் அர்ஜுன மகாராஜன் கையிலே இருக்கக்கூடிய காண்டீபத்தை எடுத்து முன்பானம் தொடுத்தார். நான் என்ன செய்தேன் தெரியுமா? என்ன செய்தீங்க? இந்த அங்கு தேசத்தை ஆளக்கூடிய கர்ண மகாராஜன் வில்லே எடுத்த உடனே நான் பின்பானம் தொடுத்தேன். பின்பானம் என்ன தம்பி? அவன் முன்னால குறி வைத்து முன்னே ஒரு உயிரை கொல்லணும்னா மின்பானம் தொடுத்தான். அர்ஜுனனுடைய பானமாகப்பட்டது 4 திசைக்கும். யாரையாவது தொலைக்க வேண்டும் என்று சொன்ன நினைத்தா அவன் உயிரை மாற்றிவிடும். அர்ஜுனனுடைய பானமாகப்பட்டது நான் நினைத்து பின்பக்கமாக வைத்து யாரையாவது கொல்ல வேண்டும் என்று நினைத்தால் பின்பக்கமாக நான் வைத்து பானபிரயோகம் செய்தனா 8 திக்காக பிரிந்தது. ஆமா, 8 திக்காக பிரிந்து போன உடனே அப்ப பார்த்து சொன்னாங்க, சண்டாளனே வில்லிலே பெயர் பெற்ற அர்ஜுனன் தான் என்று சொன்னார். வில்லிலே உலகத்திலே பெயர் பெற்றவன் இந்த கர்ணனே என்று சொன்னார்கள். அப்ப கர்ணன் தான் வல்லவன் என்று சொல்லி சட்டார் என்று எழுந்த உடனே அர்ஜுனன் ஆகப்பட்டவன், அடே கர்ணா, என்னைக்கு இருந்த போதிலும் நீ வில்லிலே பெயர் பெற்றவன் என்று பெயர் வாங்குற. என்னைக்கு இருந்தாலும் என் கையிலே இருக்கக்கூடிய காண்டீபத்தால் உன் உயிரை மடிக்கவில்லை என்றால் நான் அர்ஜுனன் இல்லை என்று சொல்லி சபதத்தை வைத்தான். சண்டாளன் வைத்தான். சபதத்தை வைத்து அனைவர்களும் ஒன்றாக இருந்தார்கள். சரி, அப்பொழுது நான் பார்த்து சிறிய வயதிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் தருவாயில் நான் கொஞ்சம் கொஞ்சமா திருதராட்டிய மகாராஜனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். சரி, ஆனால் திருதராட்டிய மகாராஜனுக்கு எனக்கு தந்தைக்கு தந்தை போலவும் ஒரு நாட்டுக்கு ராஜா போலவும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். சரி, அப்படி வாழ்ந்து வந்திருந்தாலும் என் தம்பியாக விளங்கக்கூடிய எனக்கு பிறகாக பிறந்தக்கூடிய யார் தெரியுமா? யாரு? துரியோதனன், துச்சோதனன், துன்முகன், துன்பரிசனன் என்று சொல்லக்கூடிய 100 பேரு. அந்த 100 பேர்களும் நான் சொன்ன வார்த்தை மறுவார்த்தை தவறாமல் படிக்கி அனைவர்களும் அக்னாபுரத்துல சுகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மாதவா, இருந்தாலும் இன்றைய தினத்தில் என்னவென்று தெரியவில்லை. அங்கு தேசத்தை ஆளக்கூடிய கர்ண மகாராஜன் வர வேண்டும் என்று, அக்னாபுரம் வர வேண்டும் என்று திருதராட்டிய மகாராஜனுக்கு பிறந்த துரியோதன மாமன்னன் கட்டளை இட்டிருக்கிறார். உடனடியாக சென்று அவரிடத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று புறப்படலாமா? புறப்படலாம். சொல்லக்கூடிய பல விதமான மலர்களை எடுத்து உங்கள் பதத்தை இந்த 100 பேரும் பணிந்தோம். பாதமாதி பணித கால பாடுவதில் பாடுவார். என்னுடைய பாதத்தை பணிந்ததனால் படர்ந்த உலகத்தில் என்று சுகத்தோடு வாழ கடவாய். அப்படியே ஆகட்டும். ஆனால் உங்களை அதிர்ச்சிக்கிறவாக எதற்காக வரவேற்க தெரியுமா? எதற்காக? என் தங்கை மகளாக வரக்கூடிய யாரு? துர்ச்சனிய மகள் கலந்தாரியை இன்று தந்தர் மார்க்கமாக அஸ்னாபுரம் சீர்த்த, அதாவது தாய்மாமன் சீர்த்தறி என்று சொல்லி தந்தர் மார்க்கமாக இங்கு அஸ்னாபுரம் வரவழைத்திருக்கிறேன். வரவழைத்து கல்லறை சிறந்தாயிலே இப்பொழுது நான் கல்லறை சிற வைத்திருக்கேன். ஆமா துரியோதனா, என்னத்தான் இருந்தாலும் ஒரு ஆண் பிள்ளையாக இருந்தாலும் அவள் ஒரு பெண் பிள்ளை.
நம்மளோடு வாள் எடுத்து சமர்தான் செய்வாளா? ஆ, என்னத்தான் இருந்தாலும் ஆ, ஆண் பிள்ளையா இருந்தா கொஞ்சமாவது அவளுக்கு ரோசம் இருக்கும். ஆமா. ஆனா ஒரு பெண்ணா மாறிட்டாங்க. ஆ, இருந்தாலும் பரவாயில்ல, மாட்டான் இடத்திலே தலை கொழிந்து ஆ, தாலி கட்டி ஆ, நாட்டிலே வாழ்ந்திருக்கக்கூடிய சிறிய குழந்தை, ஆ, அறியாத குழந்தை, ஆ, அந்த குழந்தைய கொண்டுகிட்டு வந்து சிறை வைக்கிறேன்னு சொல்றியே ஆ, துரியோதனா, ஆ. என்னவாப்பா உனக்கு பைத்தியம் ஏது பிடிச்சிக்கிச்சா? என்னப்பா? ஏன் எதற்காக இப்படி செய்தேன்? பாண்டவர் எனக்கு 5 பேர் எதிரி. சரி அவனுக்கு பிறந்த மகனாக விட்ட புலேந்திரனோ அவனையும் சேர்த்தனா 6 பேர் எதிரி. சரி. ஆனா ஆ. அன்று மாங்கனியை கையில் கொடுத்து ஆ, கலந்தாரிக்கு புலேந்தருக்கு செல்ல கல்யாணம் செய்து வைத்தார்கள். ஆமா அன்று சிறு வயது. ஆமா. போனா போயிட்டு விட்டுட்டேன். சரி ஆனா ஆ. இப்பொழுது இப்பொழுது இருவருமே தக்க வாலி வயது விட்டார்கள். சரி. இருவரும் ஒன்று சேர்ந்தால் ஆ. அவன் வயத்துல ஆணோ பெண்ணா பிறந்தா அது நம்மளுக்கு 7வது எதிரியாக வந்து விடும் அல்லவா? சரி. அதனாலதான் ஆ. அவனை அழைத்து வந்து கல்லறத்தில்தான் இதை அழைத்திருக்கு. எப்படி புலேந்திரன் வந்து சேருவா, குழந்தை எப்படி பிறக்கும்? ஓ, எதிரிக்கு பிறந்த பிள்ளை ம். என்னைக்கு இருந்தாலும் நம்மளோட கூட ஒருவன் வந்தால் ஆமா, அவன் படையோடு ஒன்றாக இருந்தா 2ஆ சேரும், ஆமா, 2ஆ இருந்தா அது 4ஆ சேரும். ஆமாம், அப்படி என்று ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்னா வளர்ந்து போயிடும். உண்மை. அக்னாபுரத்து மேல படையெடுத்து வந்தால் நம்ம நாட்டையே அழித்து விடுவாங்க. ஆமா. அப்படி என்று நல்ல ஒரு எண்ணம் உனக்கு. டேய், நல்ல எண்ணம். துரியோதனா, ம். உனக்கு இருக்கக்கூடிய மனம் ஆ, இந்த அகில உலகில் ஒருவரும் இருக்க மாட்டாங்க. அப்படியா இருக்கு? ஏன்னா, வஞ்சகமே தெரியாது. ஆ, ஆனா அது சொல்லக்கூடாது. அப்படி வஞ்சகமே இல்லாத நெஞ்சி. ஆ, பரவாயில்ல, இருந்தாலும் ஒரு பால்வாசம் முறிந்து ஆ, தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு ஆடவனோடு இருக்கக்கூடிய பிள்ளையை கொண்டுட்டு வந்து பேசிக்கிறிய துரியோதனா, ம், நான் உன்னிடத்தில் உப்புஞ்சோறும் தின்று வளர்ந்தவன், ஆ, உங்களுடைய நாட்டிலே நான் வாழ்ந்தவன். ஆ. ஒரு வார்த்தை சொல்லலாம் என்று என் மனதில் ஆச்சை. ஒரு வார்த்தை என்ன 1000 வார்த்தை வேணாலும் சொல்லுங்க. சொல்லுங்க. என்னடா நீ எனக்கு ஐயா, இந்த மாதம் செய்யலாகுமா? என்ன மனம் துணிந்தது? சரி. ஒரு பெண்ணு ஆ, நம்மளோட சரியாக நின்று வாள் எடுத்து சமர் செய்வாளா? இல்ல மாற்றான் ஒருவனிடத்திலே சமருக்குத்தான் படையெடுத்து போற ஒரு தகுதி உண்டா? ஆ. அதனால அது ஒரு பெண்ணுப்பா, வேண்டாம், விட்டு விடு. இங்க பாருங்க, நான் சொல்வதை சரியாக நீங்க செய்ய வேண்டும். ஏன்னா இந்த அஸ்தாபுரத்துல அவளை கொண்டு வந்து கல்யாணம் செலுத்தாது அழைத்திருக்கிறேன். என் தம்பிமார் 100 பேர், 99 பேர் இருக்கிறாங்க. சரி, யாரையுமே நம்பாத. உங்களை அழைத்திருக்கிறேன் என்றால் உங்க மேல வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை. அங்கு தேசத்தை ஆளக்கூடிய கர்ண மகாராஜன் என்று சொன்னார். ஆமா, வந்தவர்களுக்கு இல்லை என்று சொன்னால் அள்ளி அள்ளி வழங்கக்கூடிய உடைவள்ளல் படைத்த அங்கு தேச கர்ணன். ஆமா, ஒரு சொல் நாயகனாக விளங்கக்கூடிய சத்தியம் நீதி நேர்மை வாழ்ந்திருக்கக்கூடிய அங்கு தேசத்தை ஆளக்கூடிய கர்ண மகாராஜன். ஆமாம். என்ன செய்வது? சொல்வார்கள், ம், கரிய துடைக்கலாம், காவேரியை நீந்தலாம், விதியை துடைப்பதற்கு வேந்த நாளே ஆகாதான். ஆ, அதனால எழுதிய எழுத்து வேறொன்றா மாற்ற போகிறது. துரியோதனா தம்பி, துச்சோதனா அண்ணா, அட்டாபுரத்திலே வெந்த சோதுக்கு விதமறியாக இருந்தவன் நானு. ஆ, அதனால
தங்களுடைய ராஜ கட்டளை அல்லவா? ஆமா. அதனால உங்களுக்கு கடமைப்பட்டு வாழ்ந்திருக்கிறேன். அதனால பரவாயில்ல. சரி, நான் முதல் வாசப்படிக்கு கடமையாக நான் காவலுக்கு வர வேண்டுமா? இப்போ நீ காவலுக்கு இருந்தா இந்த கவர்ந்தாரி என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? எடைக்கு எடை சரியாக வைத்து அப்பதான் இடைக்கிற போட்டுதான் கல்லறை தெரிச்சு அதில் அடைக்கணும். 8 சுத்து கல்கோட்டை எறும்பேறாத மண்டபம், 10 சுத்து கல்கோட்டை பாம்பேறாத மண்டபத்திலே சிறை வைத்தா அவள் எப்படி அங்கிருந்து அஷ்டாபுரத்துக்கு அழைத்து வந்தனும்? அழைத்து வந்து தராசல எடை போட்டு ஏன் முன்னால எடை போட்டு என்னைக்கு அடைத்து வைக்கிறோமோ அன்றாடு சுக்லாதேவி மைந்தன் சூரிய பகவான் மறையின் தருவாயில் ஒவ்வொரு நாளைக்கு அவள் தராசல எடுத்து உட்கார வைத்து எடை போட்டு உன்னிடத்தில் ஒப்படைக்கணும். உண்மை. எடை ஏறவும் கூடாது, எடை குறையவும் கூடாது. அப்படியா? நீங்க சொன்ன வார்த்தைக்கு ஒரு நிமிஷம். நாங்க எடை போடுற மாதிரி நீங்க என்ன புறகிறதுக்கு வந்த நீங்க தூக்கி ஆலாமரத்தை கட்டிட்டுவேன். கத்தியார் எடுப்பா கோமலையா தர்றோம். 2000 ரூபாய் சம்பளம் வர எடை எப்படி போடுவ சொல்லுங்க. எடை போடுறா, எனக்கு எடை போடணும். அண்ணா நீங்க போடுறது நீங்க தான் பழைய எறும்பு கடை வச்சிருக்கீங்க. நானுமே பழைய எறும்பு கடையில் எத்தனை கிலோ ஏமாத்துறாங்கன்னு இன்னும் ஏமாத்த பாப்பியா எனக்கு தெரியலையே. என்ன அந்தரமா கட்டுற? இருக்காத பல்லு சராயிட்டு வச்சுட்டு கொண்டா. ஒரு எடை போடுறப்ப தினமும் தெரியும். இப்படி தர இது என்ன கலந்தாரி இப்ப இடைக்காட போய் இதுல இவ்வளவு படுக்க வச்சு எடை போட்டா எப்படி தாங்குது? நீ மூடிட்டு வேணா பிடிக்கிறியா? இப்போ இடைக்கடை போடுறோம். ஆனா இடம் சரியா இருக்குது. ஆனா தினந்தோறும் இப்படி எடை போட்டு பார்க்க வேண்டும். எடை கூடவும் கூடாது, குறையும் கூடாது. சரியா? சரி. அப்படி இருந்தாலும் முதல் வாசப்படிக்கு காவலாக அவளுடைய வயிற்றிலே வளர்ந்து குழந்தை எந்த குழந்தையாக இருந்தாலும் கர்ப்பமும் ஆகக்கூடாது, எந்த விதமான பங்கமும் வரக்கூடாது. ஆமா, நீதான் காவலுக்கு இருக்கணும்னு சொல்றீங்க. ஆமா ஐயா, என் தம்பி ரொம்ப மோசமானவன். சரி, யாரு துச்சோதனை, அவன் 2வது காவலா வை. முன்னணி இவனை பாக்குறியா, இவனை பாரு. ஐயா, சத்தியம் நீதி தர்மம் என்று சொல்லக்கூடிய அங்கு தேசத்தை ஆளக்கூடிய கர்ணமகாராஜன் நான் ஒரு பொழுது யாராக இருந்தாலும் கண் இமை மூடாமல் படிக்கி பதனம் பதனம் என்று நான் காவல் இருந்து வருகிறேன். அப்படியாகட்டும். ஏதாவது இடையூறு வந்தால் என்னிடத்தில் விரையுங்கள். நானே காவல் இருக்கிறேங்க. யாரு முன்னாடி வா, எனக்கு வேலை இருக்குது, அரசாங்கத்தில் வேலை இருக்குது. வா போலாம். காவலா அண்ணியா? போதும் போதும், கம்மன் இருக்க மாட்டேன். இங்க பாருங்க அண்ணா, காவல் பத்திரமாக இருக்க வேண்டும். அப்படியே பத்திரமாக இருக்கிறேன். எங்க பாட்டியா காவல் இருக்கு. பாட்டியா இருக்கு. தருவார்கள் என்று ஆசையுடன் வந்த என்ன தங்கை மகன் என்று பாராத 8 சுத்து கல்கோட்டை எருவேரா மண்டபம், 10 சுத்து கல்கோட்டை பாம்பேரா மண்டபத்தை கட்டி இந்த மண்டபத்திலே என்னை கட்டி சிறை வைத்திருக்கிறார்களே.
வைக்கலாமா அங்க தேசாதிபதி கர்ணன். ஆனால் நீங்கள் தான் எல்லாருக்கும் மூத்தவர். ஆனால் நீங்கள் உங்கள் தம்பிமார்களுக்கு அறிவுரை சொல்லி என்னை அபயத்தில் இருந்து கற்க கூடாதா? அம்மா, இந்த கண்ணியாலை அழைத்து வந்து இப்படி என்னை கண்ணி சிறை வைத்து விட்டார்களே. அண்ணே கலந்தாரி, வெந்த சோத்துக்கு விதமறியாம வந்தவன் நான். ஆற்றிலே வந்தவன் நான், போலை செல்வனாகப்பட்டவன். கருணா என்று ஆசிரியர் வாக்கு சொன்ன வார்த்தையினால நாட்டையே அங்கு தேசத்தை எனக்கு பட்டமாக சூடி வைத்திருக்காங்க. அதனால பிறந்த நாள் முதலாக இன்று நாள் வரைக்கும் திருதராட்டிய மகாராஜனுக்கு என் தந்தையார் பணிவிட வேலை செய்து அவருடைய கடமையை 56 தேசத்துக்கு கடமை செய்வதற்கு நான் கடமைப்பட்டுட்டேன். அதனால என்னால் எந்த விதமான ஒரு நான் தீமையும் உனக்கு நேராமல் படிக்கி இந்த கல் சிறையிலே காவலுக்கு பதனம் என்று நான் காவலுக்கு இருக்க வேண்டும் என்று அரச கட்டளை. 56க்கு அதிபதியாக விளங்கக்கூடிய வணங்காத முடி இணங்காத நெஞ்சம் படுத்த அரவக்குடி துரியோதன மாமன் என்று சொன்னார். அண்டரண்டு சராசரமே பயந்து ஓடும். அப்படி இருக்கக்கூடிய துரியோதன மன்னன் சொன்ன வார்த்தையை தவறி சென்றால் பார்த்தவர்கள் என்ன பரிகாசம் பேசுவாங்க. அங்கு தேசத்தை ஆளக்கூடிய கர்ண மகாராஜன் காவலுக்கு வைத்து இப்படி எல்லாம் செய்து விட்டார் என்று சொல்லி ஏதாவது என்னை இழிவாக பேசுவாங்க. என்னுடைய குலத்திற்குமே நாளைக்கு பங்கம் வந்து நேரும். அதனால நான் பின்பானம் பட்டு செத்தாலும் சாவனை தவிர புறம்பானம் பட்டு எவனிடத்திலுமே நான் மாள மாட்டேன். அப்படி வம்சத்திலே பிறந்தவன் நான். அப்படி இருந்தாலும் உனக்கு கல் சிறையிலே வைக்க வேண்டும் என்று சொல்லிட்டாங்க. அதனால கல் சிறையிலே இருங்கள் பதனமாக. ஆண்டாண்டு அழுதாலும் கல் சிறையிலே இருந்தாலும் இதோ இந்த கலந்தாரிக்கு எந்த ஒரு கலங்கமும் ஏற்படாம என்னை பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு மாமா. உனக்கு எந்த விதமான உடம்புல எந்த விதமான ஒரு அணுவே அசங்காது. அப்படி நான் பதனம் என்று முதல் வாசப்படியிலே நின்று நான் காவல் புரிந்து வருகிறேன். பதனமாக கல் சிறையிலே இருமா நான் காவல் இருக்கிறேன். அத்தாயாடா சாமி, ஒரு பெண்ணாக இருக்க தருவாயில் அங்கு தேசத்தை ஆளக்கூடிய கர்ண மகாராஜனை ஆமா இப்படி எல்லாம் தலைக்குனை வைத்து காவலுக்கு வச்சுட்டாங்க. ஆமா, ஏன்னா ஹைட்டாபுரத்துல சாப்பிட்டது சிறிய நாள் முதல் பெரியவன் ஆகிற வரைக்கும் அந்த சோறு உப்பும் சோறும் தின்ன கடமைக்காக. ஏன்னா நம்ம பேச்சு தவறக்கூடாது. நீதிமானாக இருக்கக்கூடியவங்க பதனமாக இந்த காவல் புரிந்து கொண்டிருப்போம். பிறகு யார் வருகிறார்களோ அவர்களை பார்ப்போம். ஆகட்டும், சென்று வாருங்கள். பேருங்க